இந்தியாவின் இறையாண்மையையும் தமிழர்களின் ஒற்றுமையையும் சீர்குலைக்கும் வகையில் பேசிய தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியை கண்டித்து திராவிட கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் திராவிட கழக மாவட்ட தலைவர் தங்கராசு தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஆர்.என். ரவிக்கு எதிராகவும் பாரத பிரதமர் மோடியை கண்டித்தும் முழக்கமிடப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெரம்பலூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் உட்பட திமுக, வி.சி.க., கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட தோழமை கட்சிகள் மற்றும் அமைப்புகளின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். திராவிடத்தை கொச்சைப்படுத்தி தமிழை கொச்சைப்படுத்தி ஆர்எஸ்எஸ் பாஜகவே வள்ளுவருக்கு காவியை பூசி வள்ளுவருக்கு வெட்கமில்லையா ஆளுநர் ரவியே ஆர்எஸ்எஸ் ரவியே கடந்த 25ஆம் தேதி தமிழ்நாட்டுடைய ஆளுநர் ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் தீவிரவாத போக்குடையவர்கள், பிரிவினைவாதிகள் என்றெல்லாம் சார்பில் அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இங்கே கண்டன ஆர்ப்பாட்டத்தினை முழங்கிக் கொண்டிருக்கின்றோம். தந்தை பெரியார் வாழ்கவே, வாழ்கவே, அன்னை மணி அம்மையார் வாழ்கவே, அரசியலமைப்பு உரிமைகளை காப்போம். கண்டிக்கின்றோம் ஆளுநர் ரவியையும் தமிழ்நாட்டையும் ரவியை கண்டிக்கின்றோம். சிதைக்காதே நாட்டின் ஒற்றுமையை சிதைக்காதே. ஒரிசாவிலும் பீகாரிலும் தமிழர்களும் பிரதமரே தமிழ்நாட்டின் வரி பணத்தில் சம்பளத்தை தமிழ்நாட்டை இழிவுபடுத்தும் ஆர்.என். ரவி ஆளுநரா வன்முறை பயிற்சிகள் தருவது மணிப்போர் கலவரத்தின் போது பிரதமர் மோடியே மதத்தின் பேர